ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், மலைவாழ் பழங்குடியின பயனாளிகளுக்கு இலவச வீடு கட்டும் திட்டத்திற்கான முதல் தவணை நிதியை காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கிய நிகழ்ச்சி குறித்த செய்திகள் மற்றும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு உள்ளிட்டவைகள் இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவ தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மகர சங்கராந்தியையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னாள் படை வீரர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மலைவாழ் பழங்குடியினரின் நலம் காக்கும் பெருந்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கினார். இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி அன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில், அதாவது குறிப்பாக பிர்சா முண்டா என்று சொல்லக்கூடிய பழங்குடியின இளைஞர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி அவருடைய நினைவாக அவருடைய பிறந்த தினத்தில் 2021 ஆதிவாசி கௌரவ தினம் அறிவிக்கப்பட்டது. அதே அவருடைய பிறந்த தினமான போன நவம்பர் 15 மலைவாழ் மக்களுக்காக பிரதமருடைய ஜன்மன் என்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் தொடங்கி 2 மாதத்திற்குள் கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய திட்டம். குறிப்பாக மலைவாழ் மக்களிலே மிகவும் பின்தங்கிய பூர்வீக குடிகள், மிகவும் பின்தங்கியவர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள், வீடு, ரோடு, கரண்ட், குடிதண்ணீர், இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த ஜன்மன் திட்டத்தானது நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சுமார் 1 லட்சம் பேருக்கு அவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதியை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இங்க இருக்கிற, குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற பனியா, காட்டுநாய்க்கர் மற்றும் இருளர், இந்த 3 சமுதாயத்தை சார்ந்த 40 பயனாளிகளுக்கு அவர்கள் வீடு கட்டுவதற்கான அந்த திட்டத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல ஆண்டுகள் ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த கேம்ப் மூலியமாக ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சிக்கிள் செல் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதிக்கும் அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகளை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கணும்னா மிகவும் பின்தங்கியவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இலக்கு, லட்சியமாக இருக்கிறது. அந்த மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர், அதுவும் குறிப்பாக பட்டியல் பழங்குடியினத்தில் மிகவும் பின்தங்கிய ஆதிக்குடிகளை முன்னேற்றுவதற்காக அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து அவர்களும் அனைவருடன் சமமாக அனைத்து திட்டங்களும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஜன்மன் திட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைய இந்த மகர சங்கராந்தி, இந்த பொங்கல் தினத்தன்றைக்கு அவர் தொடங்கியிருக்கிறார்கள். நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கு அனைத்து மக்களையும் கூட எடுத்து செல்வதற்கான இந்த திட்டத்தை நடத்துகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் பொங்கல் திருவிழாவை நேற்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில் என்னுடைய வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் பொங்கல் செய்து நம்மளுடைய அங்கு இருந்த கோமாதாக்கு அவர் பூஜை செய்து பொங்கலை அவரே அரிசி போட்டு பால் போட்டு பொங்கல் செய்து அதற்கு பிறகு அவர் திருக்குறளை மேல்கோட்டி, அது தமிழினுடைய பாரம்பரியத்தையும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழ் மொழியினுடைய பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டை, விவசாயத்தை சார்ந்த அந்த பொங்கல் விழாவை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவிற்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது, அதற்கேற்ப நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்ம அங்கு நேற்றைக்கு என்னுடைய டெல்லி வீட்டில் பொங்கலை கொண்டாடினோம். இதற்கு முன்னால் கூட
போன வருடம் தமிழ் புத்தாண்டை நாம் ஏப்ரல் 14 அன்றைக்கு கொண்டாடினோம். அப்போ கூட வந்து கலந்து கொண்டார்கள். காசி தமிழ் சங்கமம் 2 முறை காசியில் நடத்தினார்கள். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். அது இல்லாமல் பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கையானது அங்கு நிறுவப்பட்டது. அதே போல திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் அயல்நாட்டு மொழிகளிலேயும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். தமிழ் மேல, தமிழ் மொழி மேல, தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு மிகப்பெரிய பற்றை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருப்பது இதெல்லாம் காட்டுகிறது. நன்றி. தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை பழங்குடியினருடன் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழா குறித்த செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் பெரியூர், சின்னாங்காடு, பால்சிரம்பு, ஒன்றியக்காடு, கொட்லாங்காடு, நாயக்கனூர் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். வத்தல்மலை கடல் மட்டத்திலிருந்து 1418 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான சீதோசன நிலை நிலவுகிறது. சுற்றுலாத்துறையின் சார்பில் வத்தல்மலையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் பொருட்டு ரூபாய் 2,23,00,000 மதிப்பீட்டில் சாகச சுற்றுலா மற்றும் திறந்தவெளி முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வத்தல்மலையில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழங்குடியின மக்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இணைந்து பொங்கல் விழாவை சிறப்பித்தார். பழங்குடியின மக்கள் ஒன்றிணைந்து புது பானைகளில் படையலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நிகழ்ச்சியை பார்வையிட வந்திருந்தனர். வத்தல்மலையில் பழங்குடியின மக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி. சாந்தி தெரிவித்தார். வத்தல்மலை கிராமம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக அழகாக இருக்கிறது. ரொம்ப ஆர்வத்தோட வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சிகள்ல கலந்து நிறைய பேர் பொங்கல் வச்சீங்க. உங்களுடைய பொங்கல் அனைத்தும் எல்லாரும், எல்லா கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நாம மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம். ரொம்ப இனிப்பாக சுவையாக இருந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவை எதிர்நோக்கி விவசாயிகளும் பொதுமக்களும் இறைவனை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. 3ஆம் சுற்று நிறைவில் ஜல்லிக்கட்டில் 30 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்கு 2400 காளைகள், 1318 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 1000 காளைகளுக்கும் 600 மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போட்டி துவக்கமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்களின் உறுதிமொழி ஏற்ற நிகழ்வை தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். உள்ளூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காளைகள் பங்கேற்றுள்ள இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள் மற்றும் சைக்கிள், பீரோ, கட்டில், சில்வர் பாத்திரங்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் என ஏராளமான பரிசு பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வீரர்களுக்கு அடங்காத காளைகளுக்கும் இதேபோன்ற பரிசுகளை காளை உரிமையாளர்கள் பெற்று வருகின்றனர். மேலும் சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு காரும் பரிசாக ஒன்று வழங்கப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்க தேர்வு பெற்றுள்ள காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முதலில் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட பின்பே ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் ஜல்லிக்கட்டில் காளைகள் மற்றும் வீரர்களுக்கு ஏற்படும் காயங்களுக்கு அவசர சிகிச்சை மருத்துவ குழுவினர் அங்கேயே சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தேவையான ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டை காண பார்வையாளர்கள் அவனியாபுரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவனியாபுரம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் சுமார் 2000 காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவனியாபுரத்திலிருந்து எஸ். ரகுராஜா. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.